நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 12. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வரை. முதல் சோதனை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. வசனம் 1. சர்ப்பத்தின் உருவில் சாத்தான் ஏவாளை சோதித்தான். அவன் ஒரு பெரிய தந்திரசாலி, கடுமையான சோதனைக்காரன். இவனையும் இவனுடைய தந்திரங்களையும் அறிந்து கொள்ளுவது அவசியம். அவன் ஒளியின் தூதனாக தோன்றி விசுவாசிகளை ஏமாற்றுகிறான். ஒருவேளை அவன் பிரகாசிக்கிறவனாக நம்மிடத்தில் வராமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய உத்திகளும் தந்திரங்களும் அன்றும் இன்றும் மாறாதவையே. பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போன்றும் வருகிறான் என வேதம் எச்சரிக்கிறது. அவன் யோபுக்கு உடலில் பலவீனங்களை உண்டாக்கி சோகத்திலும் நோயிலும் சோர்விலும் தள்ள முயற்சித்தான். பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட பலவீனத்தை சாத்தானின் தூதன் என்றே அழைத்தார். அவன் சிங்கமாக தோன்றி நம்முடைய இருதயத்தில் பயங்களை உண்டாக்கும் போது அவனை அறிவது எளிது. ஆனால் ஒளியின் தூதனாக தோன்றினால் நாம் கண்டுபிடிப்பது சற்று கடினம். ஆம், ஒரு நல்லவராக கவர்ந்தெழுக்கும் ஆளுமையுள்ளவராக தோன்றினால் நாம் ஏமாந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாட்களில் அவன் பெரும்பாலும் பயன்படுத்துகிற உத்திகள் இவைகளே. பிசாசின் தந்திரங்கள் பல வகையாக இருந்தாலும் அவனுடைய மூல உபாயம் எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன. நாம் அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியாது என்றும் அவனை எதிர்க்க முடியாது என்றும் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அது தவறான சிந்தை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றும் அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே என்றும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவன் செயல்படும் விதத்தை அறிந்து கொண்டேமேயானால் அவனுடைய சூழ்ச்சிக்கு தப்பலாம். அப்போஸ்தலன் யாக்கோபு அவனுடைய சூழ்ச்சிகள் எவ்விதமாக இருக்கும் என்பதை நமக்கு அறிய தருகிறார். ஒன்றின் மீது ஆசையை தூண்டுவது, அதை குறித்து தாக்கத்தை அல்லது பசியை உண்டாக்குவது, இதன் மூலம் தேவனுக்கு எதிரான தீமைக்கு நேராக மக்களை வழிநடத்துவது, முடிவில் மரணத்தை கொண்டு வருவது. இதை யாக்கோபு 1:14-15 வாசிக்கிறோம். அவன் ஆதி முதல் மனித கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு அவனை பற்றி தெளிவாக யோவான் 8:44 கூறினார். முதல் ஆதாம் அவனுடைய தந்திரங்களுக்கு பலியாகினான். ஆனால் கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவிடம் அவனது தந்திரங்கள் செல்லுபடியாகவில்லை. அவர் அவனை வெற்றி கொண்டார். சிலுவையில் அவனை தோற்கடித்து அவனுக்கான இறுதி தீர்ப்பை எழுதினார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று யோவான் 3:8 எழுதுகிறார். முதல் ஆதாமின் வம்ச வழியில் வந்த நாம் பிசாசை வெற்றி கொள்வதற்கு ஆதி முதல் இருக்கிறவரும் மாம்சத்தில் வெளிப்பட்டவருமான பிந்தின ஆதாமின் துணை அவசியம். வேத வாக்கியங்கள் நமக்குள் நிலைத்திருக்கும் போது நாம் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆகவே நாம் அவனை கண்டு பயப்பட வேண்டாம். ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிதாவே, நாங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து ஆயத்தமாயிருக்க உதவும். ஆமேன்.